ஜம்மு காஷ்மீரின் 5 எல்லையோர மாவட்டங்களில் தங்கியிருந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் ஜம்மு காஷ்மீர் அரசால் தங்க வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்காக ஏற்பாடுகளும் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், பதுங்கு குழிகளில் சில மக்கள் பதுங்கியிருக்கக்கூடியதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் விதமாக ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன? விவரங்கள். அதாவது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பதட்டமான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலில் அதிகமாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற மாநிலம் எது என்றால் ஜம்மு காஷ்மீர் மாநிலம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தான் பாகிஸ்தானுடைய முதல் தாக்குதலுக்கு ஆளான ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதி என்பது அதிக அளவிலான அந்த பாகிஸ்தான் எல்லை பகுதியை தாங்கி நிற்கிறது. இந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர் ஓமர் அப்துல்லா இந்த தாக்குதல் தொடங்கிய உடனேயே அந்த எல்லை பகுதியில் இருக்கின்ற குறிப்பாக 5 மாவட்டங்கள் இருக்கின்ற மக்கள் அவர்களது இல்லங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்கள்ல பதுங்கு குழிகளிலும் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதிகள் என்பது பாகிஸ்தானுடைய தாக்குதலுக்கு அதிகமாக ஆளான பகுதிகளாக இருக்கிறது. அந்த பகுதியிலிருந்து மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்த முடியாத ஒரு பட்சத்தில் தான் பதுங்கு குழிகள் அந்த பதுங்கு குழிகள் என்னவென்றால் பாதுகாப்பு படையினர் அந்த பதுங்கு குழிகள்ல இருந்து தங்களது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள். திடீரென்று பாகிஸ்தான் தனது தாக்குதலை நடத்தினால் அந்த பதுங்கு குழிகளில் சென்று இருந்து தங்களது தாக்குதலை நடத்துவதுதான் பாதுகாப்பு படையினருடைய கடமையாக இருக்கிறது.